மிமிக்ரி குட்டி கதைகளுடன் நடிகர் தாமு மாணவர்களின் மழலை பருவம், சிறார் பருவம், பெற்றோர், ஆசிரியர்கள் பற்றி உணர்வுபூர்வமாக பேசியதை கேட்டு மாணவ மாணவிகள் உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கினர். தான் பார்த்ததையெல்லாம் உங்களுக்கு காட்ட வேண்டும், தான் தெரிஞ்சதெல்லாம் காட்ட வேண்டிய இடுப்பில் உட்கார வைத்து சுற்றி சுற்றி காண்பித்தார். இவர் பேர் தாமு, ஒரு நல்ல நடிகர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவர் நிறைய ஸ்கூல்ஸில் போய் அங்கே இருக்கிற குழந்தைங்கள்ட்ட பேசுகிறார். இவர் பேசுகிறப்பெல்லாம் அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் அப்படியே அழுக வந்துடும். இவர் பேசுகிற எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே நடக்கும். உணர்வுபூர்வமாக பேசுகிறாருங்க அவர் அப்படிங்கிறாங்க. இது பேர் உணர்வுபூர்வமாக பேசுகிறதோ இல்லை மோட்டிவேட் பண்ணுறதோ கிடையாது. குழந்தைங்களை கில்ட் ட்ரிகர் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. முதல்ல குழந்தைங்கள்ட்ட ஸ்கூலில் போய் இந்த மாதிரி ஒருத்தர் பேசவே கூடாது, அவங்கள கில்ட் ட்ரிகர் பண்ணுற மாதிரி. முக்கியமாக இவர் எல்லா ஸ்கூல்ஸ்லையும் போய் அதை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் எந்த ஸ்கூலுக்கு போனாலும் அங்கேருந்து என்ன நியூஸ் வரும்னா, இவர் ரொம்ப உணர்வுபூர்வமாக பேசினாரு, அதனால அங்கே இருக்கிற குழந்தைங்களாம் அவ்வளோ பேர் அழுதாங்க அப்படிங்கிறதா நியூஸ் ஆகும். எல்லா ஸ்கூல்லையும் போய் இவர் தொடர்ந்து இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது அவங்கள மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. இது அவங்கள மோட்டிவேட்லாம் பண்ணாது, இன்னும் அவங்கள லோவா ஃபீல் பண்ண வைக்கும், இன்னும் டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ண வைக்கும். இதோட இம்பாக்ட் லாங் டர்மாக இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஃபியூச்சரில் ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் பண்ண தப்பு தான் போல அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் பிளேமிங் ஹேபிட்டையும் இது வளர்த்துரும். சொல்ல போனால் இவர் பண்ணிட்டு இருக்கிறது எமோஷனல் அபியூஸ். ஒரு ஸ்கூலில் இப்படி தான் குழந்தைங்கள்ட்ட பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு எல்லா ஸ்கூல்ஸும் மறுபடியும் இவரை இன்வைட் பண்ணி குழந்தைங்களை இது மாதிரி எமோஷனல் அபியூஸ் பண்ண விடுறீங்கன்னு எனக்கு தெரியல.